நாம் இந்த வீடியோவில் அணி பெருக்கல் பற்றி பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது எல்லாமே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், 2 மார்க். எப்படி முதல்ல மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு இந்த கொஷினில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏ இருக்குல்ல, இதோட வரிசை என்னன்னு தெரியணும். வரிசை என்னன்னா, இது ரோ, இது காலம். இப்படி இருக்குல்ல, இது ரோ. இப்படி இருக்குல்ல பற்றியா, இது ரோ. இதுக்கு பேர் இப்படி இருந்தால் அதை காலம்னு சொல்கிறோம். அப்போ எத்தனை ரோ இருக்குது? 1 2 2 ரோ, 1 2 3 காலம். எப்போயுமே இதை வரிசைன்னு சொல்லுவோம், ஆர்டர்னு இங்கிலீஷில் பேர். இதை வச்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி இதுக்கு பாரு, 1 2 3 ரோ, எத்தனை காலம் பாரு, 3 காலம். இப்போ இது ரெண்டும் எப்படி அணிப்பெருக்கலுக்கு பாசிபிளா அப்படின்னு பார்க்க தெரியணும் நமக்கு. இது ரெண்டோட இதோட காலம் மேட்ரிக்ஸும் காலத்தோட நம்பரும் இதோட ரோவும் சமமாக இருக்கணும். சமமாக இருந்தால் தான் இதை நம்மளால் பெருக்க முடியும். ஈஸியாக சொல்லி தரணும்னா இப்படி சைடில் போட்டுக்கோ, 2x3 அது ஃபஸ்ட்டு, அது அணி. அது இதை பக்கத்துலேயே எழுதிக்கோ. இது ரெண்டும் சமமாக இருக்கணும். இதோட ஆன்சர் 2x3 நீ பெருக்கின பிறகு வரணும். நல்லா கவனித்தா தான் புரியும். ஏன்னா புதுசாக பெருக்கல் பார்க்குறீங்க. இப்போ எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பாரு. இப்போ நம்ம ஏயையும் பியையும் பெருக்க போகிறோம். இப்போ ஏபி எப்படி பெருக்கிறதுன்னு பாரு. இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கணும். இந்த ரோ, இந்த காலம் இங்கே எழுதிக்கோ. 1 2 0 பக்கத்தில் கீழே இதை எழுதிக்கோ. இது இப்படி தானே இருக்குது, அதே போலயே எழுதிக்கோ. இந்த ரோவும் இந்த காலமும் எழுதிட்டோம். அதே போல் இந்த ரோவும் இந்த காலமும் எழுதணும். இப்போ நம்ம 1 2 0 திரும்பி 3 4 3 அதை எழுதிக்கோ. இப்போ இந்த ரோவும் இந்த காலமும், மொதல் ரோ ஒன்றுமே அப்படியே தான், காலம் மட்டும்தான் மாறுது. 1 2 0 அடுத்தது 1 1 1. புரியுதா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்தது இந்த ரோவும் அதே போல் 3 காலமும் இங்கே எழுதுன மாதிரி வரணும். இந்த ரோ மட்டும் மாறுது. 3 1 5 அந்த ரோ, காலம் 8 2 5. அடுத்தது பாரு, 3 1 5 அது மாறல. அடுத்தது 3 4 3. அப்புறம் பாரு 3 1 5. அடுத்தது 1 1 1. இப்போ இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இங்கே 3 மல்டிப்ளிகேஷன், அதுபோல் ஒவ்வொன்றிலையும் 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணணும். நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னு பாரு. முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம். 1 8 1 8 is 8. நடுவில் ப்ளஸ் சிம்பிள். 2 2s are 4. 0வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணணும். 0 × 5 0. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது இங்கே 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 0வையும் 3ஐயும். இதே தான் எல்லா ப்ரொசீஜரும் இனிமேலுக்கு. 1 × 3 3, 2 × 4 8, 0 × 3 0. இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே வா. 1 1 is 1, 2 × 1 2, 0 × 1 0. இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே வா. 3 8s are 24 plus 1 2 is 2, 5 5s are 25, 3 3s are 9, 1 4 is 4, 5 3s are 15, 3 1 is 3, 1 1 is 1, 5 1 is 5. மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆட் பண்ணால் 8 4 12, 0வோட ஆட் பண்ணால் அதே தான். 8 3 11, 1 2 3, 24 2 25 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 25 24 49, 49 2 51. அப்புறம் 15 4 19, 19 9 28. இங்கே 6 3 9. அவ்வளோதான். இதான் இப்படி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ புரியுதான்னு பாருங்கள். திரும்ப அடுத்த சம் கவனிச்சேன்னா கொஞ்சம் புரியும். இப்போ இதே தான் எக்ஸாம்பிள் 3.65. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? இதோட வரிசை என்னன்னு பாரு. ஆர்டர். இதில் 2 காலம் இருக்குது, 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. 2x2 மேட்ரிக்ஸு. இது பாரு, 2 ரோ 2 காலம். இப்போ பக்கத்தில் எழுத சொன்னேன், எழுதி பாரு. 2 சமமாக இருக்கா? அடிச்சிடு. மீதி 2x2ல் ஆன்சர் வரணும். இது சொன்னல எப்படி ஆன்சர் வரணும்னு சொன்னேன்னா, இது எப்படி 2x3. இதை பாரு, 2 ரோ 3 காலம். கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு பாரு. அதே போல் தான் இதுவும் 2x2ல் ஆன்சர் கிடைக்கணும் நமக்கு. இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏபின்னு எழுதிக்கோ. இந்த ரோ இந்த காலம் ஒரு 7 மாதிரின்னு வச்சுக்கோ. இந்த ரோ மாறக்கூடாது, காலம் மட்டும் மாறணும். அடுத்தது இந்த ரோ இந்த காலம் இப்படி 7 வச்சுக்கோ. இப்போ 2 1 அப்படியே எழுதிக்கோ.
அப்புறம் 2 1 இங்கேயும். அடுத்தது இந்த ரோ 2 1, காலம் 0 3 இங்கே. இப்போ ரோ 1 3, காலம் 2 1. அடுத்தது 1 3, காலம் 0 3. அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 2s are 4 ப்ளஸ் நடுவில் 1 1 is 1, 2 into 0 0, 1 3 is 3, 1 2 is 2 plus 3 1 is 3, 1 0 0, 3 3s are 9. இப்போ ஆட் பண்ணுங்கள். 4 1 5, 0 3 3, 3 2 5, 9 0. இதோட ஆன்சர் பாரு 2 cross 2 கரெக்டாக வந்திருக்கா? அப்போலாம் மல்டிப்ளை பண்ண முடியும்னு அர்த்தம். இப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ண ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இதே போல் அடுத்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 3.66. இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? இதுவும் 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான். பக்கத்தில் பாரு 2 ரோ 2 காலம் 2 cross 2. இங்கே பாரு இதுவும் 2 cross 2. போன தடவை எழுதின மாதிரி பக்கத்தில் எழுதிக்கிட்டோம்னா ரெண்டையும் அடிச்சுட்டு சொன்னோன்னா 2 cross 2 ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஏபி மல்டிப்ளை பண்ணுவோம். ஏபி ஈக்குவல் டு போட்டுக்க. இந்த ரோவும் இந்த காலமும் 2 minus 2 root 2. இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 2 minus root 2. அப்புறம் 2 minus 2 root 2. ரோ காலம் பாரு இந்த காலம் 2 root 2 2. ஒரு ரோ முடிஞ்சிடுச்சு, 2 காலம். அடுத்தது ரோ root 2 2, காலம் 2 minus root 2. அடுத்தது root 2 2, காலம் 2 root 2 2. இப்போ பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோ. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. root 2 மல்டிப்ளை பண்ணால் வெறும் 2 தெரியணும் உனக்கே. தெரியலன்னா பார்த்துக்கோ. root 2 2 root 2 மல்டிப்ளை பண்ணால் உனக்கு 2 கிடைக்கும். உங்களுக்கு தெரியும் √25னா √5 இன்ட்டு √5 அப்படின்னு எழுதி ஒரு √5 எழுதுவோம்ல. 2 5ன்னு எழுதுவோம்ல. அந்த போல தான் இதுவும். 2 √2 2 √5 பெருக்குனா ஒரு வெறும் 5 கிடைக்கும். 2 √2 பெருக்குனா வெறும் 2 கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. அதே போல் இங்கே வாங்க 2 × 2 4 √2. அதை அப்படியே வச்சுக்கோ. 4 √2 இங்கே பெருக்கு மைனஸ் 2 2s are 4 √2. நம்பரை தான் பெருக்கணும். √2 அப்படியே எழுதிக்கணும். எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோ. 2வையும் எக்ஸையும் பெருக்குனா 2 2s are 4xன்னு எழுதுவோம்ல. அந்த மாதிரி 2 2s are 4 √2. அதேமாதிரி 2 2s are 4 √2ன்னு எழுதணும். அடுத்தது பாரு இங்கே 2 √2. இந்த மைனஸ் இருக்கா? மைனஸ் 2 √2. அப்புறம் √2 2 √2. 2 அப்படியே எழுதிக்கணும். இன்ட்டு 2 √2 பெருக்கிறோம். அப்போ வெறும் 2. அடுத்தது இங்கே சிம்பிள் மைனஸ் இல்லை ப்ளஸ் 2 2s are 4. 4 √2 சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கு. அடிச்சுட்டு கேன்சல் ஆகிடும். 0 கிடைக்கும். இது ரெண்டு இடத்துலையும். இங்கே 2 2s are 4. 4 + 4 8. இந்த இடத்துல 0. இங்கேயும் 0. இங்கே 2 2s are 4. 4 + 4 8. இதோட ஆன்சர் ரோ காலம் 2 ஒன்றா இருக்குது. அப்போ 2 cross 2. ஆன்சர் 2 cross 2ல் வரும்னு சொன்னால் அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ண பொறுமையாக திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.18. A = B = கொடுத்துருக்காங்க. ஏபியும் கண்டுபிடிக்கணும், பிஏவும் கண்டுபிடிக்கணும். ஏபி பிஏ ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 2 cross 2 திரும்பவும் 2 cross 2 தான். ரெண்டு 2 cross 2 மாற்றி போட்டாலும் சரியாக வரும். 2 cross 2 3 cross 3 இருந்தால் நம்ம ஏபியும் பெருக்கலாம், பிஏவும் பெருக்கலாம். அது இல்லாமல் மாறி இருந்ததுன்னா பெருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். எப்போ பெருக்க முடியுமான்னு பார்க்கணும். இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் நம்மளால் பெருக்க முடியும். இந்த சம்மில் பெருக்க முடியும். முதல்ல ஏபி பார்ப்போம். ஏபி எழுதிக்கோ. 2 5 4 3. அடுத்தது பி 1 - 3 2 5. அதை சொன்ன மாதிரி இந்த ரோ இந்த காலம். இந்த ரோ என்ன? 2 5 எழுதிக்கோ. காலம் என்ன? 1 2. அப்புறம் இங்கே 2 5. அப்புறம் என்ன? -3 5. திரும்ப பாரு 4 3. அப்புறம் 1 2. 4 3. திரும்ப -3 5. இப்போ பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோ. இப்போ பெருக்கு 2 1 is 2 plus 5 2s are 10. 2 × 3 minus 2 3s are 6 plus 5 5s are 25. 4 1 is 4 plus 3 2s are 6. அப்புறம் 4 × -3 -12 plus 3 5s are 15. இப்போ பாரு
10ம் 2ம் ஒரே சிம்பிள் ஆட் பண்ணிக்கோ. ரெண்டு வேறு வேறு சிம்பிள். 25ல் 6 சப் பண்ணிக்கோ. எவ்வளோ கிடைக்கும்? இப்படி போட்டு சப் பண்ணிக்கோ. 25ல் 6 15 இப்போ எத்தனை 9 1 19. பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் போட்டுக்க. 6 நாளும் 10. 15ல் 12 சப் பண்ணு 3. இது வந்து ஏபி. இதே போல் பிஏ கண்டுபிடிக்கணும். பிஏ எப்படி போடுறது அப்படின்னா முதல்ல பிஏ எழுதிக்கணும். அவ்வளோதான். 1 -3 2 5 முதல்ல எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஏஏ எழுதணும். 2 5 4 3 இதே போல தான் பெருக்கணும். இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிப்ளை பண்ணலாம் பாரு. 1 -3 எழுதிக்கோ. அடுத்தது இந்த காலம் 2 4. ரோ மாறாது. 1 -3 எழுதிக்கோ. காலம் மாறும் 5 3. இப்போ ரோ மாறும் 2 5 காலம் 2 4 2 5 காலம் 5 3. இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 இஸ் 2 மைனஸ் இருக்கா மைனஸ் 3 4 ஆர் 12. 1 into 5 5 minus 9. 2 2s are 4 5 4s are 20. அடுத்தது 2 5s are 10 plus 5 3s are 50. இப்போ பாரு -12ல் 2 சப் பண்ணு -10. -9ல் 5 -4. 20யும் 4ம் 24. 15ம் 10ம் 25. ஏபியும் பிஏவும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபியும் பிஏவும் ஒன்றா இல்லை. எப்பயுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்காது, காம்படேட்டிவாக இருக்காது. அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏன்னு எழுதிட வேண்டியதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப மல்டிப்ளை பண்ணிப்பார். அடுத்ததான் 5 மார்க் நடத்துவான்.